அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி டிரைவிங் போயிட்டுருக்கும்போது காரை நிப்பாட்டிட்டு ஒரு நர்சரி கார்டன் பார்க்க முடிஞ்சுது. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கருக்கு ரொம்ப அருமையாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நர்சரி கார்டனை. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த செடிகளுடைய பராமரிப்பு, அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விதம் நீங்கள் பார்க்கலாம். ஷேடோவில் இருக்க வேண்டிய செடிஸ் எல்லாம் இது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வைக்கலாம். இல்லை சன்லைட் அவ்வளோவா தேவைப்படாது. இந்த குரோட்டோன்ஸ் வகையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் உங்களோட பிளான்ஸ் எல்லாம் எதாவது ஹேங் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் இருந்ததுன்னா ஹேங் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு மினியேச்சர் ட்ரீ அளவு வேணும் அப்படின்னா எனக்குலாம் இயற்கை சார்ந்த ஒரு மரத்தை என்ன செய்யலாம், நீங்கள் தொட்டி அளவு இருந்தால் போதும், அதில் வளர்க்கலாம். இதில் பாருங்கள், இல்லை எனக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் என்னோடய விண்டோவில், கிச்சனில், என்னோடய டேபிளில் எதாவது வைக்கணும் அப்படின்னா என்ன இருக்குன்னா சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இது நீங்கள் பதியம் போட்டிருக்காங்க. இது சுற்றி பார்க்கணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் போல். நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க. இது உன்னதமான நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு உன்னதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பாருங்கள், அந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் என்ன செடி வேணுமோ எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே ரொம்ப உன்னதமான ஒரு நர்சரி கார்டன். நீங்கள் பாருங்கள், வீட்டுக்கு அழகுக்காக வைக்கக்கூடிய அதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னா, வீட்டில் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் ஒரு 5 அடி இடம் இருந்தால் கூட என்ன செய்யுங்க, இந்த மாதிரி அழகாக என்ன செய்யுங்க, உங்களோட செடிகள் வளருங்க. அது பூக்கள் தரக்கூடிய பூச்செடியாக இருக்கட்டும், இல்லை அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகளாக இருக்கட்டும், அதை பார்க்கும்போதே ஒரு ஆனந்தம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். நீங்கள் பார்க்கலாம், நம்ம காகித பூச்செடிலாம் சின்ன பிள்ளையில் பார்த்துருப்பீங்க. காகித பூச்செடியோட மினியேச்சர் இருக்குது. நீங்கள் அதை தாண்டி என்ன இருக்குது, இல்லை ஒரு மரம் அளவில் வேணும்னாலும் இருக்குது. ஹேங்கர்ஸ் இப்போ தான் பார்த்தோம். நீங்கள் பாருங்கள். இல்லை எனக்கு நான் ரொம்ப எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா மரம் தான் பிடிக்கும். ஒரு ஆலமரம் மாதிரி பிடிக்கும், அரச மரம் மாதிரி பிடிக்கும். அது வீட்டில் வளர்க்க முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி இருக்கும். நீங்கள் பாருங்கள், அருமையாக ஒரு அரச மரத்தை என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு தொட்டியில் கட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட வேரோட ஸ்ப்ரெட் அவ்வளோவா போகாது. இதே மாதிரி ஆலமரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, மாமரம் வச்சுருக்காங்க, புளிய மரம் வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப உன்னதமாக இருந்தது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம்மருக்கு ஒரு 10-15 செடியை வாங்கிட்டு அதை பக்குவமாக நட்டு வச்சு செஞ்சு அதை பராமரித்து ஒவ்வொரு நாள் என்ன செய்யுங்க, ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் செலவிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த செடி கொடிகளை போல் என்ன இருக்கும், ரொம்ப செழுமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.